ஹாய், வெல்கம் டு க்ரீன் காஞ்சி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா வரலட்சுமிக்கான 3வது ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னா இனிப்பு பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். பச்சரிசி, அப்புறம் ஜாகரி, நாட்டு சக்கரை, ஏலக்காய் 3, தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் அளந்துருக்கேன் நாட்டு சக்கரையை அதே கப்பில் பச்சரிசி போட்டுக்கோங்க. ஒரு கப் பச்சரிசினா ஒரு கப்பு நாட்டு சக்கரை. வெள்ளை இருக்கவங்க போட்டுக்கோங்க, எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பச்சரிசியை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நல்லா ஊற வச்சு கழுகி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை இதிலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் கொஞ்சமாக, ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக. ஏன்னா திருப்பி நம்ம அரைச்சி மாவில் சேர்ப்போம். அதனால் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் பொடிச்சு போட்டாலும் சரி, நீங்கள் மாவுலே இப்படி உடச்சி போடுனாலும் சரி, அது அவங்க விருப்பம். நான் அப்படி போட்டுறேன், ஏன்னா நமக்கு உடச்செல்லாம் இதிலே போட்டு அரைச்சிட்டா ஈஸியாகிடும் நமக்கு வேலை. சரி வாங்க, மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அரைச்சிட்டு வந்த மாவோட லேசாக உப்பு போட்டுருங்க. ரொம்ப போட வேண்டாம், உப்பு லேசாக போட்டு இது நல்லா ஒரு 4 மணி நேரம் நமக்கு மாவு புளிக்கட்டும். ஏன்னா இப்படி ஊற்ற நமக்கு வராது. நல்லா மாவு நமக்கு புளிச்சு இட்லி பதம் வரும். அந்த பதத்துக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க மாவை.